சூரிய வம்சம் டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா? நல்லா இருந்தா எனக்கு அந்த மாதிரி. ஐயோ! இது வந்து சத்தியமா எத்தன டைம் கேட்டாலும் இது வந்துட்டு மறக்கவே மறக்காது. ஆனா எனக்கு இப்ப சரியா லிரிக்ஸ் ஞாபகம் இல்ல. அந்த முதல் 2 லைன் வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. ஹேய் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ நிறைய டெஸ்ட்டு அந்த வேலை இந்த வேலைன்ட்டு இருந்தனால 1 மாதம் ஆகிடுச்சு. வழக்கம் போல் 3 வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுவேன். இந்த ஒரு தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் டோன்ட் வரி, நான் இப்போ எடிட் பண்ணதுலேருந்து இன்னும் 2 நாள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். மேபி 24 25 இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மன்னிப்பாக கேட்டுட்டு, இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் இந்த ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறத்தில் நாங்கள் ஒரு லாஜிக்கலாக ஒரு ஃபன் டாக் எபிசோட் மாதிரி அது ஆயிடுச்சு. அது என்னன்றதையும் மற்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? அந்த ஃபுல் இன்ட்ரோ சாங்குமே நல்லா இருக்கும். எனக்கு வந்துட்டு பர்சனலி கிளாசிக் அண்ட் ஆம்னிவர்ஸ் வந்துட்டு பிடிக்கும். உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு கிளாசிக் சுத்தமா பிடிக்காது. பென்டென் சரியான பிராட். அவனுக்கு என்னடா கிடைச்ச பவர் வச்சுட்டு கொழுப்பு ஆம்னிவர்ஸும் பரவாயில்ல, பல பேர் இருக்காங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பென்டனை தேர்ப்பாங்க தெரியுமா? ஏலியன் ஃபோர்ஸ். ஆனா பென்டன் டேட் பண்ணதெல்லாம் 1 2 எவ்வளவு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், கடைசியில அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் உண்மையா இருந்தானே. அது வரைக்கும் சந்தோஷம். நீ டிபிக்கல் டீனேஜரா வந்துட்டு பேசுற மாதிரி தெரியுது. உன்னுடைய என்ன பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றது, சின்ன வயசுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு நம்மள. இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எத்தனை தடவை மஜாவை கத்திருப்போம், எத்தனை தடவை ரிமோட்டை வீட்டுல இருந்து புடுங்கி இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சண்டை. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தது முதல் வேலையை இதை பாக்குறது தானே. அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு பவர் ரேஞ்சர்ஸ் முடிச்சு 12 மணிக்கு தட்டிசி கேண்டல் வரைக்கும் போன் ரிமோட் எங்க கையில இருக்கணும். நான் வந்துட்டு டிவில வந்துட்டு எனக்கு கிளாசிக் டிவில பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா நடுவுல வந்துட்டு ஆம்னிவர்ஸ் வந்துட்டு டிவில போட்டான். என்ன சேனல்ல கூட மறட்டேன், பட் போட்டிருந்தா நான் ஒரு 2 சீசன் 3 சீசன் கம்ப்ளீட்டா முடிச்சேன். அப்புறம் மத்த எல்லாத்தையும் வந்துட்டு நாட்கள் ரிமைண்ட் ஆகும் போது நான் திரும்ப டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னதான் இப்ப டேங்க் கொட்டை ஜோக்கு என்ன ஜோக்கு வந்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல எதுவும் நிக்காது. டாம் அண்ட் ஜெர்ரி வந்து அது சைல்டிஷ் ஜோக்கா வந்துட்டு இருந்தாலும் இப்ப திரும்பி பார்க்கும்போது பல விஷயம் வந்துட்டு எனக்கு டார்க்கா தான் படுது. நான் வந்துட்டு இப்ப உட்காந்து சில பல மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது டாம் அண்ட் ஜெர்ரி லிட்டரலி வந்துட்டு என்னுடைய சைல்ட்ஹுட் மேனர் அந்த மைண்ட் செட்டே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுச்சு அந்த மீம்ஸ் எல்லாம். கஷ்டம் ஆனாலும் உண்மை. ஓஜி கார்ட்டூன் நிறையவே வந்துட்டு ஏத்துக்கு கஷ்டமா இருந்தாலும் அதான் இருப்பாங்கல்ல. ஜாக்கி சான் ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க, பென்டன் ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க, நடுவுல ஒருத்தர் சம்மதமே வருவான், போகடா டாம் அண்ட் ஜெர்ரி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குரூப் தான் நானு. முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்டூன் எல்லாம் வரும்போது புதுசா இருந்தாலும் சலிக்காம பார்ப்போம், சரி என்னதான் கதை எப்படி கொண்டு போகுதுன்னு. இப்ப புதுசா ட்ரை பண்றதுக்கு அனிமேல கூட பயமா இருக்கு. என்ன அரைச்சமாவே தான் அரைக்க போறாங்க, இல்லன்னா நம்ம தூக்கத்துக்கு எடுக்க போறாங்க. தோனி எனக்கு உசுமாக்கி அனுப்பிச்சு பாத்தியா இந்த மாதிரி. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இப்போ அனிமே கூட அந்த உசுமாக்கி மாதிரி வந்துட்டு நியூ ட்ரைஸ் வந்துட்டு அப்பப்போ வரும். ஆனா இப்ப கார்ட்டூன் பீரியட் வந்தோம் அப்படின்னா இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் ஆகட்டும், போகோ ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் சைட் கார்ட்டூன்ஸ் எல்லாமே டாம் அண்ட் ஜெர்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ்லயே வந்துட்டு வர மாதிரி இருக்கு. அதாவது ஆகி வந்துட்டு வேற, ஆகி கூட நல்லா இருக்கும், பாக்குற மாதிரி இருக்கும். இந்த சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு இருக்கும், சம்திங் பக்கடம் பக்கடாயா, ஐ டோன்ட் நோ ரிமெம்பர், ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர். தலைவலி எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பிரேக் போட்டிருப்பான் சின்சான் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தா பிரேக் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு இந்த சைஸ் சோனிக்கு வந்தா இவன் இதை போட்டு வச்சிருப்பான். எனக்கு அதை பார்க்கணும்னு தோணாது. சின்சானும் பிரேக் ஓடிட்டு இருக்கு, என்னத்து பண்றதுன்னு சொல்லிட்டு இதை உட்காந்து பார்த்துருப்பேன். நல்லா இருக்காது. ஆனா வந்துட்டு அந்த மாதிரி அதான் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு டிரைவ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி அடாப்ட் பண்றத அடாப்ட் பண்றேன், அதே உருப்படியா பண்றாங்க. கான்செப்டே வந்துட்டு காப்பி அடிக்கிறாங்க, அடாப்ட் இல்ல காப்பி. ஓகே வெச்சுக்கோ. அந்த மாதிரி அத ஒரு புது ஐடியாங்கிறதே வந்துட்டு இப்ப கார்ட்டூன்ஸ் மத்தியில காணாம போயிடுச்சு. ஒன்னா மிஸ்டர் பீனா காப்பி அடிக்கிறது, இல்ல டாம் அண்ட் ஜெர்ரி பேர் போன கார்ட்டூன், ஜாக்கி சான் மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் காப்பி அடிக்கிறது, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ரீபூட் சப்தினோட டாக்டர் அது ரீபூட்ஸா, பென்டன் ரீபூட், ஜாக்கி சான் ரீபூட். ரீபூட்டை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஐ மீன் அவங்களோட மெயின் நோக்கம் புரியுது, பழையபடி இந்த ஓடி ஆடியன்ஸ்ல திரும்ப கொண்டு வரணும், அவங்கள வச்சு திரும்ப ப்ளூம் பண்ண வைக்கணும், அவங்க பண்ற கான்செப்ட் புரியுது. இவங்களுக்கு ஒண்ணு புரியல, இந்த இண்டஸ்ட்ரி
இந்த கான்செப்டை இவங்க எப்படி அடாப்ட் பண்ணி இந்த ஜெனரேஷனுக்கு மாத்துறாங்க, அதே மாதிரி ஜெனரேஷனும் மாறிடுச்சுன்றது அவங்களுக்கு புரியல. அடாப்ட் பண்றாங்க. ஒண்ணு டைமிங் ஏத்தாப்புல போடணும், இல்லைன்னா அங்க 2-3 அடாப்டேஷன் கொண்டு வரணும். ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்றேன் இல்லையா, பட் வந்துட்டு இப்போ எடுத்து பார்த்தா கூட பென்டன் கிளாசிக் வாஸ் ஃபார் மோர் பெட்டர். அதுல வந்துட்டு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. மெச்சூரிட்டி கிட்டாக அதுல சில பல டீப் மீனிங்ஸுமே வந்துட்டு அங்கங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது இப்ப பார்க்கும்போது புரியுது. ஆனா பென்டன் ரீபூட்ல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை சார். ட்ராஷ், கம்ப்ளீட் கிட்டுக்கு ஏற்ற மாதிரி கத்து தர மாதிரி வந்துட்டு அந்த சின்ன சின்ன விஷயம் கூட எலமெண்ட்ஸ் கூட இல்லை மிஸ் ஆகுதுன்றது என்னுடைய வருத்தம் ரீபூட்ல. அதோட முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்ல ஒரு இதை அடாப்ட் பண்றாங்க, இல்ல தமிழ்ல டப்பிங் கொடுத்து அனுப்புறாங்கன்னா அந்த பசங்களுக்கு தமிழ்ல அப்போ இருந்தவங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி இது போடுவாங்க. வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இந்த டப்பிங் அவ்வளவா இன்ஃபுளுன்ஸ் ஆகல. இப்போ இருக்கிற பசங்களை இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, தமிழ்ல எழுத தெரியல பேச தெரியுது, இங்கிலீஷ்ல எழுத தெரியுது பேச தெரியலன்னு வச்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பல வாய்ஸ் கொடுக்குறேன்னு அடாப்ட் பண்றது ஓஜியா முன்னாடி ஒரு 5 years 10 yearsக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இப்ப அது கஷ்டமா இருக்கு. ஒண்ணு சொல்ற சிம்பிளா, சின்ன வயசுல இருக்கும்போது அவ்வளவா இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. அப்கோர்ஸ் நம்ம ஊர்ல இருக்க முக்காசு பேருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ்ல அடாப்ட் பண்ணி போட்டதுல எனக்கு ஃபர்ஸ்ட் நருட்டோ ஒரு தடவை டப்பிங் வந்துச்சு தமிழ்ல. அதுல இப்போ இது கொனஹாமாருக்கு வாய்ஸ் கொடுக்கறவங்க தான் நருட்டோக்கு வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் ஓவர்ல வந்து என்னன்னா முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். லைக் அப்படியே கம்ப்ளீட்டா தமிழ் இல்லைன்னாலும் புரியுற மாதிரி பேசிக்கான தமிழ்ல இருக்கும். இப்ப தமிழ் இங்கிலீஷை கலந்தடிக்கிறது அப்போ தமிழ் மீடியம்ல படிச்சவங்களோ இல்ல அப்ப அந்த ஓஜியா ஃபீல் பண்ணவங்களுக்கும் இப்ப ஃபீல் ஆகாது. ஒரு சிலருக்கு பண்ணதான் தெரியும். முன்னாடிதான் அந்த சோனியா இல்ல ஹங்காமா, இப்ப ஹங்காமா இருக்கு முன்னாடி சோனி எக்ஸ்டியா ஏதோ ஒரு சேனலா இருக்கும் போது நருட்டோ தமிழ் டபுள்ல வந்துச்சு. அப்போ அந்த நருட்டோ ஸ்லேட்டை வாங்கினதுக்கு இப்போ வரைக்கும் கண்டுக்குள்ள ஞாபகம் இருக்கு. அந்த கக்காஷி, நருட்டோ, சாஸ்கே, சாக்ரா இது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது சாசுகே தான். பார்த்ததுமே வா எவ்வளவு அழகா இருக்கு. கக்காஷியை பார்த்துட்டு கிளம்ப நிக்க வச்சிருக்கேன். இப்ப வரைக்கும் அதுல கண்ணுக்குள்ளே நிக்குது. அதே மாதிரி நீ டப்பிங் பத்தி சொல்லும்போது இப்ப அதான் சொன்ன மாதிரி இப்ப அவங்களால அதை கம்ப்ளீட்டா விட முடியல. சில தமிழ் வேர்ப்ஸ் வந்துட்டு அங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சு வேணும்னே இது பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அவங்களால மொத்தமாவும் தமிழுக்கு மாறவும் முடியல. அந்த ஒரு வேறுபாடையும் அந்த ஒரு இதையும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எந்த ஒரு ட்ரபிள்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. மொத்தமா இப்படி தவிட்டா அது வேற மாதிரி அஃபெக்ட் ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. இப்படி வந்துட்டா பார்க்க மாட்டாங்கன்னு பயப்படுறாங்க. அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. அதுலயே ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரின் நோஹாராக்கு தமிழ்ல வாய்ஸ் கொடுக்கும் போது அவ ஜாப்பனீஸ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருப்பானா, இல்ல எனக்கு நீயும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா தமிழ்ல என்னன்னா எனக்கு உன்னையே தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொன்னதுல எல்லாரும் ரின்ன கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இவெல்லாம் ஒரு பொண்ணான்ற மாதிரி. ஒரிஜினலா பார்த்தவனுக்கு ஒரிஜினலா இனிய மாதிரி ஜாப்பனீஸ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ பார்த்தவனுக்கு அது உண்மையான மீனிங் புரியும். தமிழ்ல இந்த இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் தெரியாதவன் பார்க்கும்போது கழுவி ஊத்துறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தையில வந்துட்டு ரின்னெல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டா, ஆனா அவ தமிழ்ல தான் பாத்துட்டு இருப்பேன். அதான் பாவம் இந்த என்னோட நீர்தல்னு சொல்லிட்டு சாங் போட்டு இருந்தவங்க மனசோட போய் கேட்டு இருப்பாருங்க. ஐயா இவளுக்கா போய் போட்டுற மாதிரி. ரீசன்ட் ரின் ஹேட்டர்ஸ் பி லைக் நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. ஐயோ, அதனாலதான் டப்பிங் இது பண்ணும்போது அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கு பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. அது இப்போ ஒரு சிலர் இப்போலாம் அது கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்றாங்க. அது சொல்லப்போற அன்அஃபிஷியல் டப்பிங் அஃபிஷியல் டப்பிங்கை விட ஒரு 2-3 ஸ்டெப் இதுல பெட்டரா இருக்காங்கன்னு ஒரு சில அனிமேக்கு நான் தாராளமா சொல்லுவேன். நான் வந்துட்டு அதான் புரியுது. அதனாலதான் வந்துட்டு தமிழ் டப்பிங்கே பார்க்க மாட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பட் ஐ டோன்ட் வாட்ச் தமிழ் டப். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தா ஒரு 2 எபிசோட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பார்க்கணும்னு தோணாது. அது அனிமேவே பார்க்கணும்னு தோணாது. அதனால வந்துட்டு நான் திரும்ப சப்ல வச்சு பார்க்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு அது மாதிரி சம்திங் அதை கிளிக் பண்ணி விடும். இதை முழுசா பாரு, டோபமைன் ஆக்டிவேட் ஆகிவிடும். அது சம்திங் கிரியேட் பண்றதுனால எனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ நிறைய எஃபர்ட் போடுறாங்க, அதையும் நான் சப்போர்ட் பண்றேன். அது கண்டிப்பா. பட் இந்த மாதிரி ஜேஜேகே டப்பிங்லாம் வந்துட்டு ஜேஜேகே சீசன் 2 எப்படி தெரியுமா பார்த்தேன்? தமிழ் டப்பிங் ரிலீஸ் டேட் வந்து தெரியுமா? ஒரு வாரத்துக்கும் தமிழ் டப்பிங் வரும் தெரியுமா? அந்த ஒரு வாரமும் நான் வந்துட்டு தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகும்போது ஜாப்பனீஸ் டப்ல போட்டு உட்கார்ந்து பார்த்துருப்பேன். சேம் எபிசோட் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கும், நான் வந்துட்டு அந்த ஜாப்பனீஸ் டப்ல உட்கார்ந்து பார்த்துருப்பேன். ஆனா வாரத்துக்கு ஒரு டைம் தான் அந்த எபிசோடையும் பார்ப்பேன். அது என்ன கணக்குல பார்த்தேன்னு தெரியல, நான் அப்படிதான் முடிச்சேன். ஆனா மாங்காவை படிச்சவங்க எல்லாரும் இப்போ உட்காந்து தலையில கைய வச்சுட்டு ஜோஷோ மாதிரி உட்கார வேண்டியதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு சத்தியமா வந்துட்டு இது சுக்குனா தி ஆர்க் ஆஃப் ஷிபுயா அந்த மாதிரி ஷிபுயான்ற
ஜுஜுட்சு கைசன் அந்த மாதிரி எதனா விட்டுருக்கலாம். ஜுஜுட்சு கைசன் சொல்லி விட்டு சுக்குனாவை மெயின் கேரக்டர் சொல்லப்பட்ட ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி அதான் உண்மை. ஏன்னா யூஜி இறந்ததுக்கு அப்புறம் யூட்டாவோட சேர்த்து ஆக்சுவலி இது கேகே அகாடமிக்கு யூஜி சுத்தமா பிடிக்காது. யூஜி முதல்ல செத்துருப்பான் தெரியுமா, அப்படியே அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் யூட்டா வந்து ரீகாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணானோ அதே மாதிரி சுக்குனாவே அவன் வந்து ஃபிங்கர்ஸ் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் கதையை யோசிச்சிருக்காப்ல தலைவன். அதுக்கப்புறம் தான் எந்த புண்ணியம் அவன் என்ன பண்ணான்னு தெரியல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அது கூட நல்லா இருக்கும்ல. யூட்டா வந்துட்டு மெயின் கேரக்டரை காமிச்சு யூஜி சைட் கேரக்டரை காமிச்சிருந்தா வந்துட்டு மேபி எனக்கு வந்துட்டு யூட்டாவோட கேரக்டர் ஆர்க்கு வந்துட்டு நல்லா போன மாதிரி தான் இருந்துச்சு. எண்டிங்ல சொல்லல, ஆன் த வேல வந்துட்டு நல்லா போன மாதிரி இருந்தது. ஜேஜேக்கு 0 மூவி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அந்த அவன் யூஜிக்கு மெயின் யூஜிக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பான் தெரியுமா, அவங்க அம்மா யூஜிக்கு ஃப்ரெண்டா ஜின்பேவா. இது சீசன் 1ல யூஜிக்கு ஒரு ஃப்ரெண்டா வருவான் தெரியுமா, அவனை கூட கொன்றுவாங்கல. அதான் ஜூன்பேவா ஜுன்பே. ஆக்சுவலி ஜுன்பேவோட நிலைமையில யூஜி இருந்திருக்கணும், யூஜியோட நிலைமையில யூட்டா இருந்திருக்கணும். இதே மாதிரிதான் நருட்டோவுக்கு சாசுகேவ பொண்ணா ஏகே வியாதி, அதே மாதிரி நருட்டோட சாசுகேவ பொண்ணா அதான் வியாதி பொண்ணா இருந்திருக்கு. நருட்டோ வந்து குராமாவுக்கு குஷினாவுக்கு பிறந்த பையன், இல்லன்னா நருட்டோ வந்து ராமன் செய்யற ஒரு நார்மலான காம்படிஷன் கலந்துக்கிற பையன். இப்படிதான் யோசிச்சிருக்காப்ல தலைவன். வாட் இஃப் சினாரியோவா இல்ல அதுனா ஸ்பின் ஆஃப் சீரிஸா? உண்மையிலேயே அதான் பேசிக் கான்செப்ட். இந்த டிராயிங் அனிமேட்டர்ட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் கதையான காரியத்தை போனதுக்கு அப்புறம் தான் கதையை இப்படி இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க கிஷிமோட்டோ சென்சை. நிறைய பேர் சொல்லுவாங்க கோஜோ வந்து எப்ப வருதுன்னு கேட்டேன், எனக்கு தெரியாது. என்னது ஒன் பீஸ் எண்டிங் தான் எனக்கு எப்ப தெரியும். நான் 2025 இமேஜின் பண்ணிட்டு தான் அதான் 6 மாசம் பிரேக்னு நம்மள வச்சிட்டாங்கல. அனிமே இல்லைங்க, மாங்காவே இன்னும் முடியலையே. மாங்கா 2025 முடியுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பார்த்தா வந்துட்டு ஓடாய்ஸ் இம்மோர்டல்ங்கிறதுனால அவர் எழுதிட்டே இருப்பார் போல. அதுல லூஃபிக்கு வாய்ஸ் கொடுக்குற கலவி எப்ப மண்டே போட போகுதுன்னு தெரியல, எப்ப வாய்ஸா மாத்த போறாங்களோ தெரியல, எப்ப ஃபேன்ஸ் எல்லாம் டிப்ரஸ் ஆக போறாங்களோ தெரியல. ஆல்ரெடி டோரேமான் வாய்ஸ் கொடுத்தவங்க காலி. ஐயோ ஆமாயா, டோரிமான் நோபிட்டா 2 பேருக்குமே வாய்ஸ் கொடுத்தவங்க காலியாமா. ஆமா நான் ஜாப்பனீஸ்ல பார்த்தேயா, நான் டோரிமான் நிஜமாவே ஜாப்பனீஸ்ல பார்த்தேன். நல்லா இருக்கும் அது. அதுவும் இந்த மூவி இருக்கு தெரியுமா, நோபிட்டா டைம் டிராவல். நோபிட்டா ஸ்டாண்ட் பை மீ மூவியை நான் ஜாப்பனீஸ்ல பார்த்திருக்கேன். ஸ்டாண்ட் பை மீ 1 and 2 3 கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 and 2 நான் பார்த்தேன் ஜாப்பனீஸ். ஆமா 3 வரைக்கும். அதனால வந்துட்டு நான் ஜாப்பனீஸ்ல உட்கார்ந்து பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்னு. திரும்ப 1 உட்கார்ந்து ஜாப்பனீஸ்ல பார்த்தேன். 3 நான் 1 மட்டும் தான் பார்த்தேன், 2 and 3 நான் பார்க்கல. 1 மட்டும் தான் ஜாப்பனீஸ்ல பார்த்தேன். ஓகே 2 லிங்க் அனுப்பிச்சு. 2 என்ன சேம் ஸ்டோரி வந்து திரும்ப டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கும். நாஸ்டாலஜி ட்ரிகர் தான், ஸ்டோரி எல்லாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இப்ப டைமா அப்படிதானே போயிட்டு இருக்கு, டிராகன் பால் டைமா பாத்தியா? நல்லா இருக்கு. நான் இன்னும் பார்க்கல. நான் டிராகன் பால் டைமா எப்படி தெரியுமா பார்த்தேன், உசுமாக்கி பார்த்துட்டு டிராகன் பால் டைமா எபிசோட் 1 பார்க்கறேன். எனக்கு வந்துட்டு என்னடா இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. Then I remembered I also watched Dragon Ball Classic and Dragon Ball Z. இதெல்லாம் பார்த்துட்டு நீ பிளாட் எதிர்பார்க்க அப்படின்னா ஜஸ்ட் மாஸ் சீன் தான். ரஜினி படம் எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி பாட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான். எனக்கு என்னன்னா டிராகன் பால் கிளாசிக்கும் டிராகன் பால் ஜியை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது எனக்கு பாக்குறதுக்கு மனசே வரல. என்னதான் ஒரே அரைச்சமா வரைச்சாலும் கிளாசிக்கும் ஜியுமாச்சு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிறது நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு பாக்குறதுக்கு மனசு இல்ல. அப்புறம் என்ன சூப்பர் வந்துச்சா? நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. சூப்பர் நல்லா இல்லையா? லைக் என்னன்னு சொல்றது, இந்த கிளாசிக் இந்த ஓஜி ஃபீல் வரல. இந்த தமிழ் டப்பிங்ல வந்து அதே பிரச்சனை தான். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எல்லாத்துலயும் வருது, ஒத்துக்கலாம். டிராகன் பால் ஜில எதுக்குடா எக்ஸ்ட்ராவா வருது? சும்மாவே ஒண்ணும் புரியல. இவங்க ஏதோ டார்க் யூனிவர்ஸா டெவில் யூனிவர்ஸ் டெவில் வேர்ல்ட் எங்க ஏதோ வருவாங்க. இவன் வந்துட்டு
ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க போயிட்டு எந்த யூனிவர்ஸ்க்கு இருக்க இடத்துக்கு போகணும், எந்த யூனிவர்ஸ்ல இருக்க இடத்துக்கு போகணும் தான் கேக்குறாங்க இதுல. இவங்களுக்கு என்னப்பா அசால்ட்டா டைம் டிராவல் பண்ணுவாங்க, ஒரு போர்ட்டல் இருந்து இன்னொரு போர்ட்டல் போவாங்க, ஆளாளுக்கு இந்த பூமிக்கு நாதா காப்பால அந்த கிரகத்துக்கு நாதா காப்பாலுன்னு சண்டை போட்டுட்டு திரிவாங்க. கோகு என்னதான் தோத்தாலும் சாக மாட்டான். வெஜேட்டா கோவமானாலும் இவனை விட்டு கொடுக்க மாட்டான். என்னைக்கு வெஜேட்டா கோகுவை விட்டு குடுக்குறானோ அன்னைக்கு கோகுவோட கதை முடிஞ்சுட்டா. Random stupid human sitting. Dan, I think I could time travel 5 years back. I could change my whole life. Meanwhile, Dragon Ball character. You can't do that. அத Spider-Man No Way Home. Dan, you can do that. ஆமா. அந்த மாதிரி மூவிஸ்ல ஈஸியா டைம் டிராவல் பண்றாங்க. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. நீங்க எங்க சிரிக்கிறீங்களே. எனக்கு மனசு வருத்தத்துல இருக்கு. உனக்கு சிரிப்பு இந்த மாதிரிதான் இருக்கு இவங்க எல்லாம் டைம் டிராவல் பண்ணும்போது. ஐயோ, அத நினைச்சாலே சிரிச்சிருப்பா வருது. அப்போ முடிச்சுப்போமா? ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க என்னது என்னது இது கோஜோ வந்து கக்காசியை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தலைவர் இது ஜுஜுட்சு கைசனோட கிரியேட்டர் அவர் கேக்குறாங்க கேட்கும்போது அவர் ஒண்ணும் இல்ல, நருட்டோ கிளாசிக்ல ஒரு ஷிப் இது டெஸ்ட் வரும் தெரியுமா, ஷொனுக்கு டெஸ்ட், ஜுனின் டெஸ்ட், அது சாரி சின்ன எக்ஸாம் நான் சொல்றேன் உனக்கு புரியாத போயிட்டு இருந்தது. அதுல ஒரு டீச்சர் வருவான், லைக் இருக்கிறதுலே வந்து முடிய ஃபுல்லா மறைச்சிட்டு கருப்பது போட்டு, அவனை வச்சுதான் நான் கோஜோவை இன்ஸ்பயர் பண்ணேன்னு சொல்லி நம்மளோட பெரிய வடைய சுட்டி சொல்லியிருக்காப்ல. எல்லாருக்கும் தெரியுது பச்சையா கக்காசியை பார்த்துதான் கோஜோவை காப்பிட்டாங்க. தலைவர் எதுக்கு இப்படி சொன்னு யாருக்கும் தெரியல. நருட்டோ கிளாசிக்ல இருந்தாடா ஜேஜேகே வந்திருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கடா, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். ஜேஜேகே இஸ் நதிங் பட் a dark side of it. அதான் சொல்றேன், கிரியேட்டர் கேக்கும்போது அவர் அப்படி இல்லன்றாரு. இப்ப நீ கிரியேட்டர்ட்ட போயிட்டு நீங்க நருட்டோ ஷிப்புடனை பார்த்தா ஜேஜேகே கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா கெக்கு வந்துட்டு நான் நருட்டோ கிளாசிக்க பார்த்தா ஜேஜேகே காப்பி பண்ணிட்டு ரெண்டு வேற சீரிஸ் இல்லையா. ஆனா உண்மையை சொல்றா, நான் உண்மையை சொல்றேன், நருட்டோல ஹிந்துவிசமோட இன்ஃபுளுன்ஸ் அவ்வளவு இருக்கும்டா. ஒண்ணு சொல்றேன், ஸ்டேஜ் ஆஃப் 6 பேக்ஸ் நம்ம ஊர்ல இருக்க சாமிகளுக்கு 6 கை இருக்கு தெரியுமா, அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். சுசங்கம் இந்த உச்சிகாசெல்லாம் மெனிபுலேட் பண்ணாங்களா அவங்க சுத்தி பெரிய இது வரும். அதுவும் நம்ம இந்த ஹிந்துவிசம்ல இருந்து அடாப்ட் பண்ணுது. பேரு இந்திரா, அசுரா, கருடா, இதெல்லாம் இது சாசுகேவோட வந்து கழுகு யூஸ் பண்ணுவான், அந்த கழுகுக்கு பேரு கருடா. அண்ட் இந்த காகிய ஒச்சுச்சுக்கி, இந்த இன்ஃபினிட்டி சுக்கியோமி, இதெல்லாம் ஹிந்துவிசம்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுல இருந்துதான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன்னு நம்ம தலைவனே ஒத்துக்கிட்டோம் கிஷிமுட்டோ. இல்ல அது அதான் நினைக்கும் போது சரி, நம்ம ஓடாவும் சரி, ஓடா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நான் வந்து அந்த இந்த கேரக்டர் வந்துட்டு நான் இந்தியா பேசிஸ் வச்சுதான் வந்துட்டு நான் அதை டிசைன் பண்ணேன், அதை கிரியேட் பண்ண, அது வந்துட்டு இந்தியன் ஆர்ஜின் பண்ற கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜின்பே கேரக்டர் எக்ஸாக்ட்டா சொல்றேன், ஜின்பே அந்த கேரக்டர் பேரை நானும் மறந்துட்டேன். பட் சொன்னாரு அவரு இந்த மாதிரி ஹிந்துவிசம்ல இருக்க ஒரு கேரக்டர் தான் நான் எடுத்தேன். அது வந்துட்டு இன்னொன்னு சிம்பிளா கோகுடா ஜின்பே, அதான் இன்னொன்னு சிம்பிளா சொல்ற, டிராகன் பால் ஜில கோகு, மங்கி கிங், ஹனுமான், இதுக்கு மேல சிம்பாலிசம் வேணுமா? அது வந்துட்டு சைனீஸ்ல வந்துட்டு ஊகாங், அத வச்சு கூட சைனீஸ் ஹிந்துவிசம் காப்பி பண்ணாங்க, சைனீஸ் ஹிந்துவிசம் காப்பி பண்ணாங்க மங்கி கிங்குக்கு, ஹனுமானுக்கு. அது ஜாப்பனீஸ். ப்ரூஃப்டா, எவனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூகுள் பண்ணி பாருங்க. எனக்கும் இங்க நடக்கும் எந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதை நான் ஆணித்தனமாக இந்த இடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நாளை ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் எனக்கு வெளியே போனா ரத்த கட்சி சாவா, மஞ்சள் சட்டக்கார கூட்டத்துல வந்து எஸ்கேப் ஆகுறான், வெளியே போனா ரத்த கட்சி சாவா, ரத்த கைக்கு கூட செத்துக்கிறேன், அடி வாங்கி சாக விருப்பம் இல்லை எனக்கு. இன்னைக்கு அனிமே ரீல்ஸ் ரியாக்ஷன் ஒரு சம்பவம் பண்ண காமெடியா போச்சு. உண்மையிலேயே எனக்கு சிரிச்சு தொண்டை வந்து போனதா போச்சு. பார்ட் 1 பார்ட் 2 இது மொத்தம் 10 ரீல்ஸ் போட்டு, இன்னொன்னு வந்துட்டு இல்ல இன்னொன்னு வந்துட்டு நீ பாட்காஸ்ட் மாதிரி போட்டு. ஓகே, அதுவும் நல்ல ஐடியா. ரேண்டம் ஸ்கூப் பாட்காஸ்ட்
ஓகே, அப்ப இந்த அனிமே ரீல்ஸ் இன்ட்ரோடக்ஷன் 2 பார்ட்டா போடுவோம் கோஜோ மாதிரி. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன், செகண்ட் ஹாஃப் இப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையும் இந்த பாட்காஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அனிமே ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போட்டு முடிச்சிடலாம். லெட்ஸ் மீ குக். Someone said Utahime likes the bottom part of Gojo. Bro, do you sometimes even realize what the heck you are saying? Right. போமா நான் உங்களுக்கு இன்னொரு What the video is this? Okay, பார்க்கறேன். Bye bye. okay. Okay, so அவள்தான் அனிமே ரீல்ஸ் ரியாக்ஷன் பிளஸ் இந்த பாட்காஸ்ட் நீ செக்மெண்ட் முடிச்சது. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வியூஸ் கொண்டு வாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சு. வியூஸ் கொடு ப்ரோ, வியூஸ் கொடு ப்ரோ. காசு கொடு bro. காசு கொடு, காசு கொடு. எந்த Views வீடியோ? ஐயா ஐயா, டேய் பிச்சைக்காரங்க. ஓகே, சோ அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட். ஐயோ, ரீல்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பாட்காஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்குமே ஓகே, இது ரெண்டா பங்கு போடு கோதம். ஓகே, சரி அப்போ உன்னோட லோகோ எனக்கு அனுப்பிச்சு விடு. ஏன்னா அதை யூஸ் பண்ணித்தான் வாய்ஸ் கொடுக்கும்போது அதை சிம்பாலைஸ் பண்ணணும். ஓகே ஓகே, ஆன்சர்